வணக்கங்க. அம்மா அப்பாங்கிறது நம்ம வாழ்க்கையின் பொக்கிஷங்கள். அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதை தொலைச்சிட்டோம்னா நம்மளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும்ங்கிறத மெயின் கருத்தை இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன். இது உண்மையா இல்லையா? எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்க, தாயிடம் பட்ட அன்பையும் தந்தையிடம் வளர்த்த கடனையும் ஒரு நாளும் அடைக்க முடியாது. அம்மா இல்லாமல் அப்பாவும், அப்பா இல்லாமல் அம்மாவும், ரெண்டு பேர்த்தில் ஒருத்தங்க இருந்தால் கூட நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இதில் ரெண்டு பேருமே இருந்தால் இன்னும் பிரைட்டாக இருக்கும் இல்லை? அந்த மாதிரி சில வரங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. 100ல் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்ச அப்பா அம்மாவை சின்ன வயசில் நல்லா அவங்கக்கிட்ட பாசமாக இருந்துட்டு ஒரு கணவனோ ஒரு மனைவியோ வந்ததுக்கப்புறம் விட்டு கொடுக்காதீங்க. அவங்க உங்களை விட்டு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து ஆளாக இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தாய் பெயர் ஜெயரோஜா, அப்பா பெயர் ஆரோக்கியதாஸ். அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர். ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்த பிற்பாடு நான் இந்து, நீ கிறிஸ்டின் சொல்லி வேறுபாடு பார்க்காம இரு மதமும் சம்மதத்தோடு வாழ்ந்து மொத்தமாக 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். அந்த மொத்தான 3 பிள்ளைகளில் 2 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தனர். இவ்வாறு 3 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இதனிடையில் திடீரென என்னுடைய தாய்க்கு மரணம் ஏற்பட்டதனால் என் தந்தையை விட்டு சென்று விட்டார். இருந்தும் என் தந்தை தாய் சென்றதை பற்றி கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைகளை வளர்க்க வேண்டுமே அப்படின்ற ஒரு கவலையோடு எங்களை நல்லபடியாகவே வளர்த்து ஆளாக்குனாங்க. இதற்கு தான் ஒருவர் இல்லையெனில் மற்றொருவர் இருந்தால் கூட நம்மளை கவனித்து கொள்வார் என்பதற்காக கூறியது. இவ்வாறு தாயும் தந்தையும் நம்மை சிறு வயதில் பார்த்து கொள்ளும்போது நாம் வளர்ந்து ஆளான பிற்பாடு நம் தாய் தந்தையை பார்த்து கொள்வதில் என்ன குறை இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம் தாய் நம்மை பார்த்துக்கிட்டாங்க, நம்ம வளர்ந்து நம்ம தாயை தகப்பனை பார்த்துக்கணும். சரியா?